அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக அதே நேரம் அருமையான சுவையில் வேர்க்கடலை வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். வேர்க்கடலை வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு தான் அந்த அளவுகள் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. அடுத்து இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை வேறு தட்டுக்கு எடுத்து வச்சு நம்ம ஆற விட்டுடலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டேன். அடுத்து ஸ்டவ்வில் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/4 கிலோ வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் எந்த அளவுக்கு காட்டியிருக்கேனோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக பிஞ்சு வெண்டைக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மை போய் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நாம் இதில் தேங்காய் சேர்க்காமல் வேர்க்கடலை சேர்த்து செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை பொன்னிறமாக சிவக்க வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதனோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். அந்த மஞ்சள் தூளும் உப்பும் வெண்டைக்காயில் எல்லா இடம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் செய்யும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெண்டைக்காவை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். ஸோ தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக தான் பிஞ்சு வெண்டைக்காவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மூடி போட வேண்டாம். இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும், அது நல்லா ஆறிடுச்சு. அது கூடவே 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதை மையாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் காட்டியிருக்கேன்ல, இந்த அளவுக்கு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வரணும். 1-2 கடிக்கிற மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. வெண்டைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அதே நேரம் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமையும் பச்சை வாடை இல்லாமையும் சூப்பராக இருக்குது. அதே நேரம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், வெண்டைக்காய் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விடும்போது மேலோட்டமாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. அந்த பூ போல் இருக்கணும் கிளறும் போது. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்ல அருமையான சுவையில் மணக்க வேர்க்கடலை வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. அதே நேரம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேர்க்கடலை வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக சப்பாத்தியில் கொஞ்சமாக நெய் விட்டு அதை கொஞ்சமாக பிச்சு எடுத்து அதில் இந்த வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் தேங்காய் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.